நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் சார். ஸ்டூடெண்ட்ஸ்ல எதுவுமே ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறதில்ல. எஜுகேஷன் ரெடி பண்ணி கொடுப்போம். எந்த ஃபீல்டில் போகணுமோ அந்த ஃபீல்டுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். அது தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிடுவோம். இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இந்தியன் டாக்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்க. காம்ப்ரமைஸே கிடையாது எஜுகேஷனோட குவாலிட்டியில். வெளியே வரும்போது நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக தான் வெளியே வரும். யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஒரு யோசனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கம்மியான சார்ஜஸில் இந்தியன் ஒர்க்கர்ஸ் டிமாண்ட் இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. ஆர்கேசி எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன்ஸ் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்கலாங்க. ப்ளஸ் டூ வந்தோடனே ஐயோ மாங்கன்னு படிக்கணுமே, மார்க் எடுத்தால் தான் நம்ம எங்கேயாவது போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ முடிச்சோன்னா நம்ம வந்து வேலை வாய்ப்பு இருக்குது, அதே சமயம் நம்ம எஜுகேஷன் வந்துட்டு நம்ம வெளிநாட்டில் எங்கே போய் படித்தா நமக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு காணொலி வந்து சிறப்பான ஒரு காணொலியாக இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து படிக்கும்போதே நிறைய ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம படித்தோன்னா ஒரு சில கல்லூரிகளில் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயே நாங்கள் கிரியேட் பண்ணித்தரோம், ஒரு வேலை வாய்ப்போடு உங்களுக்கு வந்து படிப்பையும் சொல்லித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு காணொலி வந்து ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஸோ இந்த காணொலியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஓகே சார், என் பேர் சுரேஷ். ஆர்கேசி எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ஒன் ஆஃப் த பார்ட்னர். சரிங்க சார். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ளஸ் டூ படிக்கிறாங்க. படித்து முடித்தோன்னே நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறைய இங்கே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து முடித்தா போதும், ஒரு பிகாம் முடித்தோம்னா நம்ம ஒரு அக்கௌண்டன்ட் ஆகிக்கலாம், டிகிரி முடிச்சுட்டு நம்ம பிஎட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டீச்சர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த லைனில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆர்கேசி எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க? ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் அவங்க 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் போனால் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி ஸோ இதை என்னென்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் எதுக்கு போகலான்னு சொல்லி. அது இல்லாமல் ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் த நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அவங்களுக்கு மெரிட்டில் கிடைக்காம வெளிநாடு போய் படிக்கணும்னு ஒரு யோசனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம நல்ல யூனிவர்சிட்டிஸோ நல்ல காலேஜ், அது இந்தியாவில் படிக்கிறத விட வெளிநாட்டு போய் படித்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த கம்மியான சார்ஜஸில் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குற சென்டர்ஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அங்கே வந்து அட்மிஷன் வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு ஃபுட்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நம்ம சொல்லுவோம் எங்கெங்கே எந்தெந்த யூனிவர்சிட்டியில் ஓப்பனிங் இருக்குதுன்னு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க சூஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே. இப்போ அரசு பள்ளியில் வந்து நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்ததான் நம்ம இலவசமாக நம்ம படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அடுத்தது வந்து ஒரு கல்லூரியில் சேரும்போது ஒரு தொகை இருந்தால் தான் நம்ம சேர முடியும். அரசு அதற்கான ஏற்பாடுகள் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நம்ம எல்லாமே பார்த்துருப்பீங்க, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்மளோட இந்த ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸோ இங்கே முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளிநாடுகளுக்கு போய் அந்த படிச்சுட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை வாய்ப்பு ஜாஸ்தியே இருக்குது. எல்லா இந்தியன் ஒர்க்கர்ஸ் டிமாண்ட் இருக்குது எல்லா இடத்துலையும், எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. யூரோப் கண்ட்ரீஸில் எடுத்தாலும் சரி, இல்லை யூஏ கண்ட்ரீஸில் எடுத்தாலும் சரி, நம்ம வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ எங்களை ஓப்பனிங்ஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம கொடுத்துருவோம். அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதை திருப்பியும் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஃபீல்டில் போகிறான்னு அப்போ நம்ம அந்த தேவையான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்போம். இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம லோன் ஃபெசிலிட்டி, ஸ்டடி லோன் ரெடி பண்ணி கொடுப்போம், எஜுகேஷன் லோன் ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த லோன் பேஸ் பண்ண என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்றதை நம்ம ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க கூட பேசி அந்த லோன் ஃபெசிலிட்டி மூவ் பண்ணி தந்துடுவோம். ஓகே. நம்ம ஏஜென்சியில் நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சார்? அந்த ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். சார், மெயினாக வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம், அது அவங்க வந்து ட்ரீம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வரவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறத நம்ம மெயினாக நம்ம இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அது பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் என்ன சூஸ் பண்ணுறாரோ அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார். எந்த ஃபீல்டில் போகணுமோ அந்த ஃபீல்டுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஓகே. இப்போ என்னென்ன கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி தருவீங்க சார்? ஸோ ஸ்டடீஸ்னு பார்த்தா நம்ம எல்லா கண்ட்ரிஸ் பண்ணுறோம், மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் பண்ணுறோம். நம்ம மெயினாக பண்ணுறது வந்து எம்பிபிஎஸ். ஏன்னா அவங்க கூட தான் நம்ம யூனிவர்சிட்டிக்கு நம்ம டேரக்ட் டைப் வச்சுருக்கோம். ஸோ அப்போ எம்பிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ், ரஷ்யா பக்கம், ரஷ்யாவும் சேர்ந்து
அந்த கண்ட்ரிஸ்லாம் பண்ணுறோம். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஃபீஸபிளாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது இல்லைன்னு சொல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஹாஸ்டலுக்கு போனால் அங்கே அந்த ஏசி ஹீட்டரான டைமில் ஏசி இருக்குது, இல்லை கோல்டான டைமில் ஹீட்டர், இது எல்லாமே ரெடி பண்ணி இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போனால் கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாமே அந்த எஜுகேஷன் தகுந்தபடி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். அங்கே இருக்க மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது இந்தியன்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அங்கே. இப்போ நம்ம ஏஜென்சியில் ஒரு மாணவர் வந்து +2 முடிச்சுட்டு உங்கள் ஏஜென்சியை வந்து ஒருத்தர் அணுகிறாரு அப்படின்னா அவர் என்னென்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது? உங்ககிட்ட என்ட்ரி ஆகணும்னா அங்கேருந்து அவங்க வந்து ஒரு விசா கிடைச்சி போகக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஷூர் சார். என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க எந்த கண்ட்ரிக்கு அவங்க மனசில் ஒரு கண்ட்ரி வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரிக்கு நான் போகிறோம், எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டுன்னு கேட்டால் செக் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரியில் எது நல்லா ஃபீஸபிளான யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு பார்த்து அது மூவ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்க உட்கார வச்சு டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் வர இன்ஃபர்மேஷன் அப்படியே காட்டி, எந்த மறைவு இல்லாமல் ஃபுல்லாக காட்டி, நம்ம எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க டேரெக்டாக யூனிவர்சிட்டி தான் பேச போகிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்து அவங்க கொடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேணுமோ அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். எவ்வளோ ஃபீஸ் சார் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? சார் நம்ம ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறது சார், ஸ்டூடெண்ட்ஸில் எதுவுமே ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஃபீஸ் வந்து அவங்க காலேஜுக்கு பே பண்ணுறது மட்டும்தான். அது மட்டும் தான் காலேஜ், அதாவது ஃப்ரீ தான். நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணுறது நம்ம ஃப்ரீ தான் சார். நம்ம வந்து யூனிவர்சிட்டி பேசிக்குவோம் அதெல்லாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறீங்களா சார்? சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து ஸ்டார்டிங் இல்லை, நம்ம ஒர்க் ஃபீஸை வாங்கி கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்து அவங்க எப்போ மூவ் பண்ணுறாங்கன்னு அப்போ தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். அது சார்ஜ் டிஃபர் ஆகும். யூரோப் கண்ட்ரிஸ் வேறு மாதிரி வரும், அந்த யூஏ கண்ட்ரிஸ் வேறு மாதிரி வரும். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஃப்ரீனா எந்த முன்பணமும் இல்லாமல் பண்ணிடுவோம். ஆனால் ஃப்ளைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜ் பண்ணுவீங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யூனிவர்சிட்டி ஓகே, ஐ மீன் எனக்கு ரஷ்யா வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறாரு. அப்போ வீசா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எவ்வளோ டேஸில் வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸ் வீசா கிடைக்குங்க சார்? இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுவோம். இப்போ அந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன் எந்த டேட்டில் ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீசா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி ஆயிரும், அட்மிஷன் வீசாலாம் ரெடி ஆயிரும். ஸோ யூனிவர்சிட்டி என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து அவங்க கையில் ஃப்ளைட் ஏறி ஐ மீன் 1 வீக் முன்னாடி நம்ம அங்கே அனுப்பிடுவோம். ஓகே. ஸோ அது வந்து டேட் சேஞ்சஸ் ஆகலாம். பாஸ்போர்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். கண்டிப்பாக சார். பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது. ஓகே சார். சார் அப்போ நீட் எக்ஸாம் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பாஸ் பண்ணவங்க தான் இங்கே வந்து எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ண முடியும். அப்படிங்கும்போது வெளிநாடுக்கு போகக்கூடிய அந்த மாணவரும் நீட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக சார். நீட் எக்ஸாம் எழுதியே ஆகணும், பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அப்ராட் போய் படிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அப்ராட் போய் படிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எல்லாத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிடுவோம். எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ மாணவர்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் வந்து வெளிநாடுகளில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரீங்க சார்? இப்போ எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் அதர்வைஸ் மற்ற கோர்ஸுகள் என்னென்ன சார்? மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங், எதாக இருந்தாலும் சரி. அதான் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ட்ரீம் என்ன, அது தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய ஏஜென்சியினுடைய நோக்கம் வந்து என்ன சார்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேரான எஜுகேஷன் கிடைக்கணும், அவங்க ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். தே ஹேவ் டு ஃப்ளை. அவ்வளோதான் சார். வேறு என்னென்ன சார் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ வேலை வாய்ப்புகள்னால் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஜாப் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. வெளிநாடுகளுக்கு போகும்போது இங்கே பண்ணக்கூடிய அந்த வேலைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அங்கே வந்து அது மல்டிபிள் ஆகும், ஒரு 10 மடங்கு அதிகமாகும், 1 லட்ச ரூபா வாங்க மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இது உருவாக்கியிருக்காங்க சார்? சார் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு இருக்கும். ஸ்கில்டுன்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸோட பர்டிகுலர் ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸோட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஸ்கில்லில் போடுவாங்க. இல்லை எனி ஜாப் இஸ் ஃபைன், எந்த வேலை கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூப்பர் மால்லையோ இல்லை செக்யூரிட்டியாவோ ப்ரொடக்ஷன் கம்பெனிலையோ அங்கே வந்து லேபராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் நீங்கள் என்னென்ன கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க? ஸோ நான் அதிகமாக போனதில்லை சார். நான் போனது 2 கண்ட்ரி தான், உஸ்பெகிஸ்தானுக்கும் அப்புறம் ரஷ்யாவுக்கு மட்டும். ஓகே. இப்போ மாணவர் வந்து கல்லூரிக்கு போயிட்டாரு, ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்களா சார்? ஆமாம் சார். அவங்க டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க. அவங்க இப்போ இன்றைக்குமே அவங்க பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், எந்த டைம் கான்டாக்ட் பண்ண அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. அது வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நான் அங்கே போய் தங்கிருக்க ஹாஸ்டல் ஏதாச்சும் பிரச்சனை, இல்லை அந்த இடத்துல அந்த ரூம் மாறணும், அந்த ரூம் பிடிக்கலன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ண போது, இல்லை அவங்களே பண்ணிக்கலாம், இல்லை எங்களை கான்டாக்ட் பண்ணால் போது நாங்கள் அவங்கள்ட்ட மேனேஜ்மெண்ட்டை பேசி அவங்க மூவ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அப்ராட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா சார்? அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாணவர்களுக்கு
அதுக்கான ஒரு ஏற்பாடு அங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்களா சார் இப்போ? ஸோ ஆமாம் சார், ஆக்சுவலாக நமக்கு இங்கே காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இங்கே இந்தியாவில் பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததை விட இப்போ அதிக டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா நம்ம அதர் கண்ட்ரிஸ் நம்மளோட கொஞ்சம் கீழே கண்ட்ரிஸ் போனோம்னா அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, அது கரெக்டாக இருக்கும். மோட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அது நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்தா இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, இந்தியாவிலேருந்து அங்கே போய் படிக்க வேலை செய்கிறவங்க இருக்காங்க, இந்தியன் டாக்டர்ஸ் அங்கே ப்ரொஃபஸர் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் நம்ம ஊரில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க டைம் எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி ப்ராக்டிக்கல் ஒர்க்கோ தியரி ஒர்க்கோ இதெல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி காம்ப்ரமைஸே கிடையாது எஜுகேஷனோட குவாலிட்டியில். ஓகே, இந்தியாவில் வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த கல்லூரியில் வந்து 5 ஆண்டுகள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 50 lakhs ஆகுதுன்னா அங்கே போய் படிக்கும்போது எவ்வளோ குறைவாகும் சார்? ஸோ இந்தியாவில் படிக்கிறது 50 lakhs மேலே தான். ஒரு எக்ஸாம்பிள் 1 crore வச்சுருக்காங்க. இந்தியாவில் நம்ம வெளிநாட்டு போய் படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி அதை விட அதை பாதி கம்மி பண்ணலாம். 50% கம்மி பண்ணலாம், கண்டிப்பாக கம்மி பண்ணி. அதே மாதிரி நீங்கள் வெளியே வரும்போது நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக தான் வெளியே வரும்போது. ஸோ அந்த கண்ட்ரி வந்து இந்த கண்ட்ரிக்கு 2 விஷயம். ஒன்று வந்துட்டு வேறு ஒரு ஊரை மக்களை பார்க்குறோம், வேறு மக்கள் கூட பழகுறோம், அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு ஊருக்கு போனால் அந்த கொஞ்சம் பேத்துக்குள்ள வேறு ஒரு கண்ட்ரிக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்கும், சரி என்ன பண்ணுறதுன்னு. அதில் அந்த இதாக பயமெல்லாம் போயிடும். ஏன்னா வேறு ஊர் மக்கள் பார்க்குறாங்க. இங்கேருந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து போகும்போது பார்த்தா காஷ்மீர்லேருந்து போயிருப்பாங்க, கேரளாலேருந்து போயிருப்பாங்க, கர்நாடகா வேறு ஸ்டேட்லேருந்து போய் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் ஒரே ஹாஸ்டலில் இருக்க மாட்டாங்க, அந்த ஊர் மக்கள் கூட இருப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த வே ஆஃப் திங்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஆர்கேசி எஜுகேஷன், ஆர்கேசி எஜுகேஷன் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஓகே, இதோட ஃபுல் மீனிங் என்ன அர்த்தம் சார் வருது? ஸோ ஆர்கேசின்றதை பார்த்தா எங்கள் அப்பா அவங்க பேர் வச்சுருக்கேன் சார், ராமகிருஷ்ணன். அப்பாவோட அம்மா பேர் வந்து கல்யாணி, அவங்க அப்பா பேர் வந்து சிப்பையன். ஸோ அவங்க பேரை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், இந்த இடத்தை நம்ம அணுகணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இபி காலனி மிக அருகினில் சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எனி டைம் நம்மளை கால் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம் சார். நான் வந்து சப்போஸ் ஃபோன் கால் எடுக்காட்டி இந்த எல்லா மிஸ் கால்ஸையும் நான் வந்து கால் பண்ணிடுவேன் சார். நம்பருக்கு கூப்பிடலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணி விட்டா கூட போதும். பண்ணி விட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகே, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்குது இங்கே வர முடியலன்னா ஃபோன்லேயே நம்ம பேசிக்கலாம். மாணவர்கள் வந்து பள்ளியில் படிக்கும்போது சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, ஸோ அதோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 குரூப்பெல்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் சொல்கிறது ஃபஸ்ட் குரூப்பில் படிக்கக்கூடியவங்க வந்து அந்த எம்பிபிஎஸ்க்கு செலக்ட் ஆகிக்கலாம். நான் இப்போ இந்த ஒரு டேட்டாவில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி, எம்எஸ், என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, நர்சிங், அக்ரி, வெட்டினரி இல்லைங்களா? ஸோ இந்த எல்லா படிப்புகளுக்கும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி வைப்பீங்க இல்லைங்களா? இது வந்து இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாடு, கர்நாடகா இங்கே இருக்க யூனிவர்சிட்டிக்கு நம்ம அட்மிஷன் வாங்கி கொடுப்போம். அது இல்லாமல் வெளிநாட்டுக்கும் வாங்கி கொடுப்போம். தமிழ்நாடுலேயும் அதாவது இந்தியாவிலையும் நீங்கள் எங்கே வேணாலும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன முறையை வந்து கையாளணும் சார்? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா அவங்ககிட்ட வந்து சில டேட்டாஸ் எல்லாம் கையில் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓட்டர் ஐடி, ஸோ அப்புறம் வந்து நம்மளோட ஆதார் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவன் இந்தியா சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு என்னென்ன மாதிரி எவிடன்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க? ஆதார் கார்டு வெளிநாட்டு போய் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு பாஸ்போர்ட் அவங்க வச்சுருக்கணும். பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு மார்க் ஷீட்டில் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்புறம் அவங்க வந்து கன்ஃபார்மாக போகணும் முடிவு எடுத்துகிட்டு வந்தால் ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் மனசு மாதிரி இல்லை போகிறதில்லன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ஓகே நான் போய் வெளிநாட்டு போய் படிக்கிறேன் ஒரே கான்ஃபிடென்ஸாக வந்தாங்கன்னா போதும், நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும் சார் நம்ம மாணவர்களுக்கு? சார் நம்ம பண்ணுற மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டியில் பார்த்தா நம்ம இந்தியன் செஃப் இருக்காங்க. ஸோ இந்தியன் குக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. இந்தியன் ஃபுட்ஸ் யாருக்கு வேணும்னு சொன்னால் அது தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த இந்தியன் ஃபுட்டுக்கு ஒரு $500 சார்ஜ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படி சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த கொடுத்துருவாங்க. அது இந்தியன் ஃபுட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க, அது பிரச்சனையே கிடையாது. இல்லை சார், எங்கள் ஹாஸ்டல் அதே காலேஜ் ஹாஸ்டல் தங்குனா இந்தியன் ஃபுட் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு 5 வருஷம் முடிச்சுட்டு நம்ம அங்கேயே வேலையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக சார். இல்லை அங்கே முடிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வேற எங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை இந்தியாவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறாலும் அதுக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அதான் நிறைய பேர் அந்த ஈரான் போர் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈரான், யுஏஇ இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு பெரிய அளவில் அந்த என்ன சொல்கிறதுங்க வடைகுலா நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகளில் இந்த போர் சூழல் வந்து மூண்டுட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து எப்போ சார் ஒரு நடுநிலைமையான நிலை ஏற்படும்? அப்படி ஏற்படும் போது அந்த கண்ட்ரிகளுக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சுருப்பீங்களா? சார் நம்ம ஆக்சுவலி யுஏஇ பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதில்லை. ஓகே, நம்ம பண்ணுறது யூரோப் இல்லைனா அந்த ரஷ்யா சைட்டை பண்ணிட்டுருக்கோம். ஸோ சைனா அந்த பக்கத்தில் பண்ணிட்டுருக்கோம்.
நம்ம பண்ண யூஏ பண்ணுறது பண்ணால் ஜாப்ஸ் மட்டும்தான். பட் ஆஸ் ஆஃப் நான் ஜாப்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் விசா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. எல்லா பிரச்சனையும் சுகமாக முடிஞ்சிச்சுன்னா, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவங்க பண்ண சேதாரம் அவ்வளோ இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுற கண்டிப்பாக மேன் பவர் தேவைப்படும். அப்போ அது மூலிமா நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இப்போத்துக்கு நம்ம யூஏ பிக்கப் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிருந்து இந்தியா, அதாவது தமிழ்நாடு இளைஞர்கள் நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக அந்த கவர்மெண்ட் பார்த்துக்கோங்களா? கண்டிப்பாக சார். நம்ம யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா சேஃப்டி கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் சொன்னீங்களா, உஸ்பெக்கில் வந்து என்னோடய சிஸ்டரோட பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க சார். அப்போ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே போனாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவங்க போய்ட்டு எல்லாம் அந்த ஊர் மக்களே சொல்கிறீங்களா அவ்வளோ இதாக இருக்கும். ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தால் நமக்கு வந்து நம்ம எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது நமக்கு. அதாவது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சேஃப்டியாக பார்த்துக்கணும். நம்ம போகிற கண்ட்ரிஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப சாஃப்டான கண்ட்ரிஸ். அது எல்லா மக்களும் சரி, அந்த வந்து ரொம்ப சாஃப்டான. இப்போ பழகி பார்த்தா அது தெரியும். அந்த சரி, இப்போ ஏதாவது டவுட்ஸுங்க சார், நம்ம சேனலை பார்க்குறாங்க, ஏதாவது டவுட்ஸ் அப்படிங்கும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணலாங்களா சார்? கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஓகே, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். 9538404968 இது என்னோட பர்சனல் நம்பர். இதுக்கே கூப்பிடுங்க. ஓகே, இந்த சாருடைய நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேங்க. நீங்கள் வந்து அப்ராட் போகணும், நம்ம வெளியே போய் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா படித்த எத்தனையோ பேர் வந்து நம்ம படிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கணையிலேயே நீங்கள் இருப்பீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே இயல்பான ஒரு கேள்வி இதுதான். ஏன்னா நானும் படிக்கக்கூடிய அந்த பள்ளி பருவத்தில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படலை. ஏன்னா நான் அரசு பள்ளி மாணவன் தான். அந்த டைமில் எனக்கு வந்து யாருமே எனக்கு கைட் பண்ணல. இந்த மாதிரியான யூடியூப்லாம் அந்த டைமில் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் தம்பி, இது பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ சாரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு வாழ்க்கை தரத்தை இதில் இருந்து நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு கேளுங்க, பார்க்கலாம். ஓகே, நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. ஸோ அடுத்தடுத்த காணொலி வழியாக நீங்கள் என்ன சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரோன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரோன் டிவி யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.